மனதின் விருப்பம் சற்று நேரத்தில் நிறைவேறப் போவது உறுதி. உன் சிக்கல்கள் எல்லாம் தீரப்போவது உறுதி. உன் மனதின் விருப்பம் நிறைவேறி அந்த முழு சந்தோஷத்தை என் கண்களால் இப்பொழுது நான் கண்டுகளிக்கப் போகின்றேன். உன் உயர்வுக்கு செல்லும் பாதை தயாராகிவிட்டது. சோர்வடைந்த நேரங்கள் எல்லாம் இப்பொழுது புது தன்னம்பிக்கையோடு விடிந்திருக்கின்றது. உன் பாதை இனி வெற்றி பாதையாக மாறும். ஒவ்வொரு பலனும் பெற்று இனி மகிழ்வடைவாய். முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பம்தானே? சுவாமி முருகா, எனக்கு வழிகாட்டு, நல்லதை காண்பு, என் விருப்பத்தை நிறைவேற்று, பிரச்சனையை தீர்த்துவை, வேண்டுதலை நிறைவேற்று என்று பக்தர்களுடைய குரல்கள் என் செவியை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு நம்பிக்கையோடு என்னிடம் கேட்டாய், அதே நம்பிக்கையோடு நான் உனக்கு நிறைவேற்றி தராமல் இருப்பேனா? உறுதியாக என்னிடம் கேட்டால் நிதானமாக வந்தாலும் நிச்சயம் பதில் வந்தே தீரும். வாழ்க்கை நலம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய சக்தி உன் உள்ளத்தில் இருக்கின்றது. இந்த முருகனுடைய கருணையோடு அது இணைந்து உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக இப்பொழுது உறுதிப்பட மாற்றும். இதுவரை நடந்தது எல்லாம் நாளை உன் வாழ்விற்கு தேவைப்படுகின்ற பாடங்கள் தானே. தீர்மானங்களால் தான் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எடுத்து செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் நன்மையில்தான் முடியும். உன் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி நிகழ்காலத்தை நீ கையாள்வதில் இருக்கின்றது. முருகனிடம் ஒப்படைத்து விட்டால் நிதானமாக ஆனாலும் சரியானபடி செயல்பாடுகள் நிச்சயம் இருக்கும். சொன்னால் நிச்சயம் செய்வேன் முருகன். என்னுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னால் கூட 10 பிரச்சனைகளை நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது. என்னை ஒரு ஓரத்தில் நீ நினைத்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையையே ஒளிபரவ நான் செய்து விடுவேன். உன் தலையெழுத்தை மாற்ற உன் மனதின் ஒளி மட்டும் போதும். எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அது அருள் மழையாக பொழிய ஆரம்பித்துவிடும். மிகவும் அழகாக நீ வாழ்வதற்கு நான் ஒவ்வொரு வாய்ப்பாக தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த விதத்தில் பார்க்கின்றாய் என்பதை பொறுத்துதான் அதற்கான வெற்றி பயணம் தொடங்கும். இப்பொழுது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை மறந்துவிடு. முருகனின் பிள்ளையாக உன்னை நீ பாவித்துக்கொள். முருகனுடைய குழந்தையாக உன்னை நீ நினைத்துக்கொள். உன் தகப்பனாக என்னை நீ ஏற்றுக்கொள். தகப்பன் வழிகாட்டாமல் உன்னை நான் விட்டு விடுவேனா? இந்த நிர்கதியான நிலையில் உன்னை நான் விட்டு விடுவேனா? இறைவனுடைய பாதத்தை சரணடைந்து இறைவனின் குழந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ எப்படி நலமில்லாத வாழ்க்கையை பெறுவாய்? மிகவும் நலன் நிறைந்த வாழ்க்கையை தான் நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையை நீ சாபமாக நினைத்தால் அது தவறு. இது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம்தான். இந்த பிறவியில் நீ செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்ய நான் உனக்கு உதவி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உதவிகள் எல்லா நேரமும் உனக்கு கிடைக்கும்படிதான் உன் தலையெழுத்து இருக்கின்றது. பிறகு என்ன கவலை? முருகனுடைய அருள் இருப்பதால் தான் இப்பொழுது இந்த முருகனின் வாக்கை உன் செவிகள் கேட்கின்றது. இதுதான் ஒரு சாட்சி. சற்று நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் மாபெரும் நன்மைகளும் அதிசயங்களும் நடந்தே தீரும். இது என் சத்தியம். இப்படி இந்த பிரச்சனையில் நான் சிக்கிக்கொண்டிருக்கின்றேனே என்று ஒரு முறை நீ அந்த பிரச்சனையை பற்றி ஆழமாக மனதிற்குள் நினைத்தால் அதனுடைய ஒளி என் செவியில் கேட்டுவிடுகின்றது. அந்த மனதின் ஆழத்தில் நானும் நிறைந்திருப்பதால் நீ சொல்லக்கூடிய அந்த விஷயம் என் செவிகளில் கேட்டுவிட்டது. அந்த விஷயத்தை பரிபூரணமாக என் அருளை கொண்டு சந்தோஷமாக மாற்ற இப்பொழுது நான் வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வேலை முடிந்தவுடன் அழகான பரிசாக உன் கரத்தை வந்து அடையும். நீ இழந்தது, அது எதற்காக இழந்தாய் என்ற கேள்வி உன் மனதில் இருக்கின்றது. ஆனால் இழந்தது நன்மைக்காக தான் என்கின்ற பதில் இப்பொழுது உன் செவியை சேரட்டும். எல்லாமே நன்மைக்கு என்று தெரிந்துவிட்டால் உன் மனம் எதை நினைத்தும் பெரிதளவிலும் வருத்தப்பட போவதில்லை. ஆனால் அதை தான் மனம் ஏற்க தவறிவிடுகின்றது. தவறான சில முடிவுகளை எடுப்பதன் மூலமாக வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. முடிவை எடுக்கும் பொழுது முருகனை நினைத்து எடுத்தால் போதும், அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அதிகாலையில் எழுந்து உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இறைவனிடம் சொல்லிவிடு. அந்த விஷயங்களில் ஒரு தெளிவையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அக்கணமே கொடுத்து விடுவேன்.
உன் மத்தியில் நொடி பொழுதில் தோன்றக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்த தொடங்கு. உன் வாழ்விற்கு கிடைத்த பொக்கிஷம் அது. மனதில் நிம்மதி இல்லாமல் கண்களில் உறக்கம் குறைவோடு இருக்கின்றாய். மனதில் நிம்மதியோடு நல்ல உறக்கத்தோடு உன் வாழ்க்கையை செழிப்பாக பசுமையாக மாற்ற இந்த முருகனின் சக்தி அருளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பொங்க நிச்சயம் செய்யும். உன்னால் செய்ய முடியவில்லை என்று நீ விட்டுவிட்ட விஷயங்களை எல்லாம் இனிமேல் தொடங்கி அதில் வெற்றியை பெறுவாய். பயந்திருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பயத்தை போக்கிக் கொள்ளும். முன்பு கடினமாக தெரிந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சுலபமாகி விட்டது அல்லவா உனக்கு? எதை எப்படி செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் நீ சிக்கி தவித்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு சுலபத்தை கண்டுவிட்டது. கடினமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது எளிமையாகிவிட்டது. நீ நினைத்தாயா அந்த விஷயம் நல்லபடியான தீர்வை காணும் என்று? ஆனால் அது நிகழ்ந்தது அல்லவா? அதற்கு உடனே நன்றியும் கூறினாய் அல்லவா? இப்படி எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிச்சயம் நல்ல முடிவும் நல்ல தீர்வும் சந்தோஷமும் கிடைத்தே தீரும். காத்திருந்தது எதுவுமே வீண் போகாது. கந்தனின் அருள் இருப்பதால் அது உன்னுடைய கரம் வந்து சேர்ந்தே தீரும். நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நான் ஒரு பொழுதும் தாமதிப்பது இல்லை. உடனடியாக நடத்தி கொடுக்கத்தான் நான் ஆவலோடு செயல்படுவேன். உன் வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு இப்பொழுது இருந்தால் அந்த கவலையை என்னுடைய அருள் கொண்டு மாற்றி விடுவேன். வாய்ப்புகள் உன்னை தேடி பல வரும். அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி கொள். உன் வாழ்க்கையை நீ பார்க்கும் விதத்தில்தான் அதற்கான மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது. முருகனை நம்பினால் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கஷ்டத்திலேயே செல்கின்றதே என்று கவலை கொள்ளாதே. இனி விடியும் ஒவ்வொரு நாளும் அது உனக்கானதாக தான் விடியும். உன் வாழ்க்கையை நலம் நிறைந்ததாக அது மாற்றும். உன்னை தேடி நானே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். கனவில் நீ தேடிய அந்த அமைதி இப்பொழுது உன் வாசலை வந்து அடையும். மாற்றத்தை நீ விரும்பினால் அதற்கான மனதை வளர்த்துக்கொள். நீ நினைத்த நேரத்தில் நினைத்தது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏதோ ஒரு நம்பிக்கை இப்பொழுது உன் மனதிற்குள் துளிர் விட்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையில் நான் நிறைந்திருக்கின்றேன். நீ அழுத நாட்கள் எல்லாம் இப்பொழுது நீ சந்தோஷப்படக்கூடிய நாட்களாக என்னால் திருப்பி கொடுக்க முடியும். நீ வேண்டியது மட்டுமல்ல, உனக்கு வேண்டியது அத்தனையும் தானாக உன்னை வந்து சேரும். தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய். உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். முயற்சியை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான பரிசு நிச்சயம் உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும்.